والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال أيضا إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. وقال تعالى في بيوت أذن الله أن ترفع ويذكر في اسمه يسبح له فيها بالغدو والآصال. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய தீன், மார்க்கம், ஷரியத் மிக ஒரு பரிபூர்ணமான தீனாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். குர்ஆனில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டலும், அது வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், விவசாயம், வியாபாரம், அரசியல், பாதுகாப்பு, சமாதானம், போர், மன்னிப்பு, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்வு, கல்வி, குற்றவியல் சட்டம், சொத்துரிமை சட்டம், திருமணம், விவகாரம், ஜீவனாம்சம், சுகாதாரம், பொருளாதாரம், கல்வி, வீடு நிர்வாகம், பொது நிர்வாகம் போன்ற உலகில் உள்ள எல்லா விஷயங்களையும் அழகாக தொகுத்து அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டியிருக்கிறான். அதே நேரத்தில் மிக உறுதியாக இது எல்லா கட்டங்களிலும் நீதி, நியாயம், அதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அதே நேரம் இஸ்லாமிய ஆட்சியில் வாழும் முஸ்லிம் அல்லாதவர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டியிருக்கிறான். இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் எந்த காரணத்தை கொண்டும் அநியாயத்துக்கு இழைக்கப்படக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடாகும். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய அந்த காலங்களில் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் மிக அழகாக தொகுத்து தந்த தீன் தான் இந்த இஸ்லாம் ஷரியத். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நீங்க எல்லோரும் உலகத்துல மிக மதிக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய 3 அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அதுக்கு பிரயாணம் செய்யுமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே சூரத் ஆல் இம்ரான்ல 96வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதி பக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு அது மக்காவில் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா கூறி, அது பரக்கத்து, பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அந்த வீட்டை நோக்கி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற தல்வியாவுடன் மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடம் வரக்கூடிய ஸுல்ஹிஜ்ஜாவை நாடியவர்களாக ஷவ்வால் மாதத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய அனுஷ்டானங்கள், அந்த மாதங்கள் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலுமாத் என்பது ஆரம்பித்தது. காபத்துல்லாஹ் அந்த முதல் மாளிகை எப்படி கண்ணியமானதோ அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தகும் ஃபீஹி அபதா,
لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا என்று நபி அவர்களே, தொழுகைக்காக ஒரு காலமும் நீங்கள் இந்த முனாஃபிகீன்களால கட்டப்பட்ட இந்த மஸ்ஜிதில் நிற்க வேண்டாம். ஆரம்ப தினத்திலிருந்தே பயபக்தியின் மீது அந்த அடிப்படையாக கட்டப்பட்டதுதான் மஸ்ஜிது நபவி. அதில் நீங்கள் நின்று தொழ வேண்டும் என்று மிக தகுதியானது என்ற இடமாகவும் அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு மனிதர்கள் தூய்மை தன்மையை அடைந்து கொள்வதற்காக அதுல பாடுபடுகிறார்கள். அதில் உள்ளவர்கள் மிக தூய்மையை விரும்பக்கூடியவர்கள். அவர்கள் தனக்குள்ளே அந்த தூய்மை தன்மையை விரும்பியவர்களாக அல்லாஹ் தாலா அதை கற்றலை பிறப்பிக்கிறான். அதே நேரத்தில் மூன்றாவதாக சூரத்து பனி இஸ்ராயீல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு என்பதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிட்ட அல்லாஹ் இந்த சூராவிலும் அல்லாஹ் 17வது சூரத்து பனி இஸ்ராயீல்ல குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, காபத்துல்லாவை நோக்கி அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் 3500 மக்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்காக போக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஹஜ்ஜை சிறப்பாக செய்து கொண்டு திரும்பி வருவதற்கு இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நாங்கள் நீங்க எல்லாரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தன்னுடைய நபித்துவத்தை கிடைச்சி 10 வருஷமாக நபி அவர்கள் மினாவுடைய மைதானத்துல ஜாஹிலியத்துடைய காலத்துல செய்யப்பட்ட ஹஜ்ஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டார்கள். மினாவுடைய மைதானத்தில் நபி அவர்கள் செய்த பணி 10 வருட காலம் அது ஆக பிரதானமாக இருந்தது. மதீனாவுக்கு அதுக்கு பிறகுதான் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனால இருந்து ஜாஹிலியத்துடைய காலத்துல இஸ்லாம் ஹஜ்ஜு கடமையாக்குறதுக்கு முன்பு அந்த ஐயாமல் ஜாஹிலியால ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் வருவார்கள். அதுல 6 பேர் நபி அவர்களுடைய 11ஆம் வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 12ஆம் வருஷம் அது 6 பேர் 12ஆக மாறியது. 13ஆம் வருஷம் 72 பேர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு மினாவுடைய மைதானத்துல தான் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை நோக்கி வர வேண்டும், மதீனாவுக்கு வர வேண்டும். நீங்க இங்க இருக்க முடியாது, உங்களுக்கு உடலாலும் பொருளாலும் நாங்க பாதுகாப்பு தருவோம் என்று மக்காவுக்கு இருந்து மதீனாவுக்கு வர சொன்னார்கள். அது ஒரு நீண்ட பயணமாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துதான் மதீனால போய் இறங்கினார்கள். மக்காவிலும் காபத்துல்லா சூழலாக அவர்களுக்கு வணக்கங்கள் ஈடுபட கஷ்டமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால மம்பனா மஸ்ஜிதன் ஃபினாஇ தாரிஹி, தன்னுடைய வீட்டு முத்தத்தில முதலாவது மஸ்ஜிதை கட்டின அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அந்த குர்ஆனை ஓதும் பொழுது அபூஜஹல் போன்றவர்கள் லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்கௌ ஃபீ, இந்த குர்ஆனை நீங்க செவிசாய்க்க வேண்டாம், புறக்கணித்து நடங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இரவு நேரங்கள்ல ஓதும் பொழுது அதை வந்து கேட்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முற்றத்துல வீட்டு வாசல்ல ஒரு மஸ்ஜிதை கட்டி தொழுது குர்ஆன் ஓதுறத கூட அவர்களால் சகிக்க முடியல. இது நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சூரத்து தௌபால சொல்லக்கூடிய இந்த 108வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, எந்த தக்வாவுடைய அடிப்படையில கட்டப்பட்டதோ அந்த மஸ்ஜிதில தான் நீங்கள் இந்த காரியங்களை இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பணிக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாப்புலேஷன் இன்றைக்கு அது 3ல் 2 3ல் 4 என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஹஜ் உம்ராக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்னதான் இருந்தாலும் குறைவாகத்தான் இருக்கும். அந்த எண்ணிக்கை இலங்கையில 20 லட்சம் முஸ்லிம்கள்ல இந்த வருடம் 3500 பேர் தான் போகிறார்கள். அப்ப எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நியத்து வைத்தா
இந்த வருடம் நான் அடுத்த வருடம் என்னை கொண்டு போய் அல்லாஹ் என்று சொல்லி இடையில மௌத்தாகினா நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு அந்த நன்மையை கொடுப்பான். சில மனிதர்களை இன்னமல்ல அமாலுபின் நீயார், சில மனிதர்கள் அவர்களுடைய நீயத்தின்படி உயர்த்தப்படுகிறார்கள். ஹாஃபிஸ்களாக, ஆலிம்களாக. ஏன் அவர் மதரசாக்கு செலவழித்தார், ஆலிமுக்கு செலவழித்தார், ஹாஃபிஸுக்கு செலவழித்தார், துறை சார்ந்தவர்களுக்கு தீனாக முஸ்லிமாக இருந்து பாடுபட வேண்டும் என்று செலவழித்தார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளையில் நீ ஆலிமாகாவிட்டாலும் நீ ஆலிம்களுடன் நெருப்பாட்டப்படுவாய், நீ ஹஜ்ஜுக்கு போகாவிட்டாலும் நீ ஹாஜிகளுடன் நெருப்பாட்டப்படுவாய் என்ற அந்த நீயத்தை வைத்து அல்லாஹ் தஆலா நியத்துல் முஃமின் கைரு மின் அமலி, சில சந்தர்ப்பத்தில் ஒரு மூமினுடைய நியத் அது அமலை விட சிறப்பாக ஆகிவிடுகிறது. அதனால நாளை கியாமத் நாளையில நியத்துடைய அடிப்படையில் ஒவ்வொருவரும் எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த நியத்தை சரிப்படுத்திக் கொள்வது மிக பிரதானமாக இருக்கும். அந்த அடிப்படையில ஏராளமான சஹாபாக்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் அமையாவிட்டாலும் அவர்கள் அந்த அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பு, நபியோடு இருக்கக்கூடிய அன்பை அவர்கள் உறுதியாக வைத்துக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான், அதுதான் எங்களுடைய மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகளை நாங்க மதிச்சு நடக்கிறது இருக்குதே கண்ணியமானே, அது பிராணமான அமலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து ஜின்ல அதை 72வது சூறால அல்லாஹ் 18வது திருவசனத்துல நிச்சயமாக பள்ளிவாசல் அது மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்கான உள்ளன, ஆகவே அவற்றில் அல்லாஹ்வுடன் மற்றவரையும் நீங்கள் பேருக்குள்ளே அழைக்காதீர்கள் என்று சொல்கிறார். வன்னல் மசாஜித் இல்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜித் என்பது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முழிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல எப்பொழுதுமே அதுதான் அதுதான் உள்ளமாக, அதுதான் வார்த்தைகளாக, அதுதான் செயலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை மதித்து நடக்க பழக வேண்டும். சூரத்து தௌபால அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ்வை இறுதி நாளை நம்பிக்கை கொண்டு தொழுகை கடைபிடித்து ஜகாத்தை கொடுத்து வருவதுடன் அல்லாஹ்வை தவிர மற்ற எவருக்கும் பயப்படாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பராமரிக்க தகுதியுடையவர்கள் என்பதாக, இவர்கள் தான் நேரான வழியில் இருப்பவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இன்னமா யாமுரு மசாஜிதுல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஅகாமஸ் ஸலாத வஅத்தஸ் ஸகாத வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அவர்கள் தான் நேர்வழிக்கு மிக பாத்திரமானவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பராமரிக்க தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் நிர்வாகம் செய்யறது போல அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் அமல்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகள்ல அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்பட வேண்டும், திக்ர் நடைபெற வேண்டும், மஸ்ஜிதுகள்ல மார்க்க அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மஸ்ஜிதுகள்ல நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டும், மஸ்ஜிதுகள்ல குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும், ஹதீஸுடைய தஃப்சீர்கள் விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும், ஃபிக்ஹுடைய விளக்கங்கள், மார்க்க விளக்கங்கள் அது கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதுகளாக இருக்கின்றன. குஃபருடைய, ஷிர்க்குடைய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் காரியமும் வார்த்தையும் மஸ்ஜிதுகள்ல எல்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நிகழ்வதற்கு இஸ்லாம் அனுமதித்து கிடையாது. அன்னல் மசாஜித் இல்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா என்பதாக அல்லாஹ் மிக தெளிவாக இந்த விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறான். அதனால் மஸ்ஜிதை அலங்கரிப்பதை, மஸ்ஜிதை நறுமணம் பூசுவதை, மஸ்ஜிதுக்கு நல்ல புகூர்களை ஏற்பாடு செய்து அதுகளை மிக மனமாக வைப்பதை, அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குரிய அந்த அந்த சிறப்புகளை சொல்லக்கூடிய நேரத்துல இதா ராய்துமு ரஜுல் யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷஹது லஹு பில் ஈமான், நீங்க ஒரு மனிதர் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். தபரானியுடைய ஒரு ரிவாயத்தில் அபூ சயீத் அல்-குத்ரி சொல்கிறார்கள், மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ், யார் மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். பைஹக்கியுடைய ஒரு ரிவாயத்தில் பஷிரில் மஷாயின் ஃபி ظلمல் லயாலி பின் நூர் தாம் யௌமல் கியாமா, யாரெல்லாம் அந்த மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறார்களோ அவர்கள் இரவு நேரங்கள்ல வந்தாலும் சரிதான்,
அவர்களுக்கு கியாமத்து நாளையில அந்த ஒளிவை பிரகாசத்தை கொண்டு நன்மாராயம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்பல்லாஹ் ஃபல்யுஹிப்பனி, யார் என்னை அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ என்னை நேசிக்கட்டும். மன் அஹப்பனி ஃபல்யுஹிப்ப அஸ்ஹாபி, சஹாபாக்களை நேசிக்கட்டும். மன் அஹப்ப அஸ்ஹாபி ஃபல்யுஹிப்பல் குர்ஆன், யார் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை நேசிக்கிறார்களோ குர்ஆனை நேசிக்கட்டும். மன் அஹப்பல் குர்ஆன் ஃபல்யுஹிப்பல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நேசிக்கட்டும். கொண்டு கொண்டு தொடர்பட்டிருக்கிறது மேலான சகோதரர்களே. மஸ்ஜிதுக்கும் குர்ஆனுக்கும் சஹாபாக்களுக்கும் நபிக்கும் அல்லாஹ்வுக்கும். அல்லாஹ்வுடைய மாளிகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் உலகத்தில் அதை எடுத்து சென்று அழகாக அதை பராமரித்தார்கள். ஒரு சஹாபி, அவரை பார்த்து சிலர் சொல்லுவார்கள், 3 நிமிஷத்துடைய முஸ்லிம் என்று. அவர் வந்தார், கலிமா சொன்னார், சில கேள்விகளை கேட்டார், அவருடைய ஊருக்கு போனார், மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார், எல்லாமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மாலை ஆகும் பொழுது சில மரக்கட்டைகளை வெட்டி அவர்கள் மஸ்ஜிதை கட்டி அசான் சொல்லி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். சொல்றார்கள், சஹாபாக்கள் எங்கள் ஆக சிறந்த மனிதர், அவர்கள் மஸ்ஜிதை மிக பராமரிக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்னஹா அஃபியத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அதின் அல்லாஹ் பிரஃபிஹா, அதை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். பாரக ஃபீஹா, பரக்கத் செய்கிறான். மைமூனத்துன் மைமூனுன் அஹ்லுஹா, மஃபூஸத்துன் மஃபூஸுன் அஹ்லுஹா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தில் இருக்கிறார்கள், பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பதாக வந்திருக்கிறது. அதனால இந்த சிறப்புகளை நாங்க மனசுல எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுகளை நாங்க தொடர்புள்ள மக்களாக மாற வேண்டும். எந்த அளவுக்கு நாங்க மஸ்ஜிதோட தொடர்பு இருப்போமோ, ஒவ்வொரு குழந்தையும் மக்தப் குர்ஆன் மதரசா என்ற அடிப்படையில 5 வருஷத்திலிருந்து மஸ்ஜிதோட தொடர்புள்ளதாக மாற வேண்டும். லோ லெவல் அட்வான்ஸ் லெவல் முடிக்கும் வரைக்கும் வாலிபர்கள் இந்த மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்களும் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக ஒரு மஸ்ஜிதுடைய சமூகமாக நாங்க இருக்கிறது என்பதுதான் நமக்கு வெற்றியாக இருக்குமே தவிர, இதுக்கு மாற்றமாக நாங்க செயல்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை இழந்து விடுவோம். காபத்துல்லாஹ் கூட 600 வருடத்துடைய அந்த கேப் என்ன செஞ்சிச்சு மேலான சகோதரர்களே, சிலைகளை கொண்டு நிரப்பிவிட்டது. எப்ப அல்லாஹ் அதுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காம, அதுக்குரிய மகத்துவத்தை செய்யாம, அங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம வேற காரியங்களை செய்ய போகும் பொழுது அந்த பாதிப்பை ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டி வரும் என்பதுதான் மிக தெளிவான ஒரு விஷயமாக இருக்கிறது. பல நாடுகள்ல அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். எப்ப மஸ்ஜிதுகள் ஸ்பெயின் போன்ற நாடுகளை எப்படி வாழ்ந்தவர்கள் அந்த மகத்துவம் கண்ணியம் உள்ளத்திலிருந்து எடுபட்டு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய மகத்துவமே உள்ளத்துல இல்லாத நேரத்துல அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய கண்ணியம் எங்க வரப்போகிறது? அதனால ஃபஃபிரு இலல்லாஹ், அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் எழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த மாளிகைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். எங்கட நாட்டுல 1950களில் இருந்து எமக்கு இந்த வக்ஃபுடைய ஆக்டின் மூலமாக ஒரு மஸ்ஜிதை பராமரிக்கிறதுக்குரிய, ஒரு மஸ்ஜிதை, ஒரு பூமியை வக்ஃபு செய்யறதுக்குரிய அது சிறுபான்மை நாடுகள்ல அல்லாஹ் எங்களுக்கு அதுல ஒரு சிறப்பம்சமாக தந்திருக்கிறான். அதை என்றும் நாம் பாதுகாத்து வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். கண்ணியமானவர்களே, கடந்த காலங்கள்ல உலகத்துல இந்த பொருளாதார அது விரிவடைவு, அதே நேரத்துல இந்த டிஜிட்டல் வேர்ல்ட், குளோபல் வில்லேஜ், அடுத்து வரக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வகையான நலவை தாரத போல பயங்கரமான பல சோதனைகளை உண்டாக்கி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இஸ்லாம் என்பதை கொச்சைப்படுத்தும் வகையாக பலவிதமான இஸ்லாமோபோபியா என்ற இந்த நெருக்கடிகளை ஏற்படுத்தி மஸ்ஜிதை பற்றியும் சந்தேகம், இந்த மஸ்ஜிதுக்கு என்னதான் செய்கிறார்களோ என்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பல வகையான சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. முஸ்லிம்கள் 1300 வருடங்கள் இங்க வாழ்கிறார்கள் என்று சொன்னா மஸ்ஜிதுல் அப்ரார் எங்களுக்கு முன்மாதிரியாக 1100 வருடத்துக்கு முதல் கட்டப்பட்ட மஸ்ஜித் என்ற அடையாளத்தோடு இன்று வரைக்கும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல வாழ்ந்தவர்களும் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். சின்ன மஸ்ஜிதை கட்டுவார்கள். மஸ்ஜித ஒரு தேவைக்கேற்ப ஜனத்தொகை கூடும் பொழுது
தொழுகையாளிகள் எண்ணிக்கை கூடும் பொழுது எங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை கூடக்கூடியவர்கள் அல்ல, ஐவேளை தொழக்கூடியவர்கள். அவர்களுக்குரிய அந்த இடம் அங்க வசதி ஏற்படுத்தப்பட வேண்டிய கால தேவை சூழல் அடிப்படையில தான் மஸ்ஜிதுகள் இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் கட்டப்பட்டிருக்கிறன. இதே போல மற்ற மதத்தவர்களுக்கும் இந்த நாட்டில உரிமை இருக்கிறது. அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களும் ஆயிரக்கணக்கில் அவர்களுக்கு இருக்கிறது போல எமக்கும் அது அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அப்ப எங்களுக்கென்று மஸ்ஜிதுகளுக்கென்று ஒரு சில சட்டங்கள் அது பேணப்பட வேண்டும் என்பது மிக பிரதானமான ஒரு விஷயம். சமீப காலத்துல உலகளாவிய ரீதியில ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் இஸ்லாமோபோபியா. அது ஹிஜாப், நிகாப், ஃபர்தா என்று வந்த அதே நேரத்துல ஹலால், இன்னும் மதரசா என்று வந்த அதே நேரத்துல குர்ஆன், ஜிஹாத் என்று வரக்கூடிய அதே நேரத்துல மஸ்ஜிதுகள் என்ற ஒரு கேள்வியும் அதுல ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டது. அதுக்குதான் சகவாழ்வு பிரகடனம் என்ற ஒன்றை நாங்க உருவாக்கி 6 புத்தகங்கள் அதுல எழுதி அதுலயும் சமூகங்களுக்கிடையே கலந்துரையாடல் என்ற தலைப்புல மஸ்ஜிதுகள் சம்பந்தமாகவும் ஒரு புத்தகத்தை நாங்க எழுதியிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு ஏன் மஸ்ஜித் தேவை என்றது, எங்களோட வணக்கத்துக்கு மஸ்ஜித் ஏன் தேவை என்பதையும், நாங்க மாமிசம் உலகத்துல நாங்க மட்டுமா சாப்பிடுகிறோம், உலகத்துல ஆக கூட மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது என்பதை வெளிப்படுத்தினது போல, ஜிஹாத் என்றால் என்ன என்பதை சொன்னது போல இதையும் நாங்க ஒரு அம்சமாக சொல்லியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதே தொடர்ல தான் ஒரு விஷயத்தை நாங்க சமீப காலங்கள்ல சென்ற இந்த 10 வருடங்களாக நாங்க ஒரு விஷயத்தை சொல்லி வந்திருக்கிறோம். அதே சகவாழ்வு பிரகடனம் என்பது ஒற்றுமை எங்களுக்கு மத்தியில் எவ்வளவு தேவையோ பிற மதத்தவர்களுடனும் நாங்கள் ஒரு நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும். அவர்களோட குரோதம், வைராக்கியம் அந்த நிலைமை எங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை நாங்க தெளிவுபடுத்தி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில 2012 நாம் வெளியிட்ட ஒன்றுதான் ஒற்றுமை பிரகடனம் என்பது. 2009 2012 சகவாழ்வு பிரகடனம், கோஎக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனை என்ற அடிப்படையில இந்த நாட்டுல பிற மதத்தவர்களோடு எப்படி நடக்கணும் என்ற பல விஷயங்கள் வந்த நேரம் ஒரு சந்தேகம் தான் அவர்களுக்கு மஸ்ஜிதுகள் சம்பந்தமாக எழுப்பாட்டப்பட்டன. அந்த மஸ்ஜிதுகள் சம்பந்தமாக எழுப்பாட்டப்பட்ட அந்த சந்தேகங்களுக்கு நாங்க விடையளிக்கும் முகமாக சில அனுமதிகளை கொடுத்து ஓபன் மஸ்ஜித் என்ற பேரிலும் ஓபன் மதரசா என்ற பேரிலும் சில கட்டுப்பாடுகளோட இந்த மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்களாக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டலை கொடுத்திருந்தோம். சகவாழ்வு, அந்நியர்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்கள்ல மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது என்பதையும் நாங்க அங்கு சுட்டி காட்டினோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தர்மம் என்று வரக்கூடிய நேரத்துல அந்நியர்களுக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறார்கள். 100 அல்ல, 2.5 அல்ல, ஆயிரக்கணக்காக நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சஃப்வான் இப்னு உமையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கர விரோதி, அபூஜால விடவும் ஒரு கடினமான வார்த்தைகளை பாவிக்க கூடியவர், அவர் சொன்னார், உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் சஃப்வான் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று. அவருக்கு நபி அவர்கள் ஒரு போர்க்களம் முடியுது, அங்கு ஒட்டகைகள் அங்கு ஆடுகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிற இடத்துல அவர் அந்த காட்சை பார்த்துட்டு கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இது வேணுமா, நீ எல்லாவற்றையும் எடுத்துட்டு போன்னு சொன்னார்கள். அந்த மனிதன் அதே இடத்துல கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். கொடுங்க என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு சாதாரண பெண்மணி, சஹீல் புகாரியுடைய தயமுடைய பாடத்துல பதிவாக இருக்கிறது, ஒரு வயோதிப பெண்மணி தன்னுடைய கூஜாவை எடுத்துக்கொண்டு அவங்க நபியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட நேரத்துல நபியவர்கள் தன்னை விரல போட்டார்கள், அதுல தண்ணீர் வெளியானதை இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் 100கணக்கானவர்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள், சேகரித்தார்கள், குளித்தார்கள். அந்த தண்ணீர் ஒரு பரக்கத்தான தண்ணீராக இருந்தது. ஆனா அந்த பெண்மணியிட்ட இருந்த அந்த கூஜால எந்த தண்ணியும் குறையவில்லை. அந்த பெண் போகக்கூடிய நேரத்துல நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க என்று சொன்ன நேரம் எல்லாரும் தனக்கிட்ட உள்ளதை கொடுத்தார்கள். அந்த பெண் நிரப்பி கொண்டு ஊருக்கு போனால், பிற்காலத்துல நபி அவர்கள் ஒரு ஜமாத்தை அனுப்புற நேரம்
அந்த ஊரை கடந்து போக்கல நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஊரை கடந்து நீங்க போறீங்க, அந்த பெண் அங்க இருப்பாங்க, அவங்கள சந்திச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அங்க கடந்து போகக்கூடிய நேரத்துல அறிமுகமான ஆகி அந்த பெண்ணை போயிட்டு சந்திச்சொன்ன அந்த பெண் வயோதிப பெண் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, இந்த மக்கள் நல்ல மக்கள், இவர்களுடைய மார்க்கத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே இஸ்லாத்துக்கு வந்தார்கள். கொடுக்கிறது என்பது மார்க்கத்துல நாங்க இந்த பிச்சைக்காரனை போல நாங்க ஃபத்வா என்ன கேட்கறது தெரியுமா, இந்த ஜகாத்துல இருந்து கொஞ்சம் கொடுத்துக்கொள்ளவான்னு கேட்கறது, இந்த மாடு இருக்கிற குர்பான்ல இருந்து கொஞ்சம் கொடுத்துக்கொள்ளவான்னு கேட்கறது. நீங்க 100 மாடு அறுத்து கொடுங்க, 1000 ஒட்டகத்தை அறுத்து கொடுங்க, 1000 ஆடுகளை கொடுங்க, என்ன தடை இருக்குது உங்களுக்கு மார்க்கத்துல? மார்க்கம் எதை சொல்லி இருக்குதோ அதை அதன் பிரகாரம் செய்யுங்க. மார்க்கம் சொல்லி இருக்கிறதே மார்க்கத்துக்கு வித்தியாசமாக சேரத்த அதுக்கு ஃபத்வா தேட முயற்சி செய்யாம சஹாபாக்களுடைய தர்மம் ஃபஸாயில் சதகாத் எடுத்து படிங்க, அதனுடைய வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆடை கொடுத்த 3 சஹாபாக்கள் ஹசன், ஹுசைன், அப்துல்லா இப்னு ஜாஃபர், இவர்கள் 3 பேரும் ஒரு வயோதிப பெண் ஒரு ஆடை அறுத்து இந்த 3 பேரையும் உபசரித்த காரணத்தினால அந்த பெண் மதீனாக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கக்குள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 1000 ஆடையும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 1000 ஆடையும், அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 2000 ஆடையும் கொடுத்தார்கள். கொடுக்கிறது என்பது அது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று. அதுல இந்த ஜகாத்துல இருந்து தூக்கிதான் அந்நியர்கள், அது ஜகாத் யாருக்கு கொடுக்கணும் என்று விதியாக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் யாருக்கு என்பதை அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சஹவாலுடைய விஷயத்துல எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் உண்டு. 2018 இருந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் உலமாக்கள் கூட இதை சரியாக வாச்சிருக்க மாட்டாங்க. தேசிய வலையமைப்பு திட்டம், இந்த தேசிய வலையமைப்பு திட்டத்துல மஸ்ஜிதுகள் ஊடாக சஹவால்வு எப்படி கட்டி எழுப்பணும் என்ற இந்த சிறிய நூல்ல 15ஆம் பக்கத்துல ஒரு ஃபத்வா வழிகாட்டல கொடுத்திருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களை மஸ்ஜிதுக்குள் அனுமதிப்பது பற்றி மார்க்க தெளிவு. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மஸ்ஜிதுக்கு வாரத்துக்குள்ள மார்க்க தெரிவு என்று இது சுமார் 4 பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான ஒரு பகுதியில நான் அதுக்குள்ள எந்த கட்டத்துல எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லிவிட்டு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் பற்றி தெளிவை வழங்குவதற்காக வசதி உள்ளவர்கள் தமது வீடுகளில் பயன்படுத்த முடியும். இதுதான் முதலாவது. உங்களோட வீடுகளை பயன்படுத்துங்க. முதலாவது என்ன செய்யுங்க, நண்பர்கள் எத்தனையோ விஷயம் பயன்படுத்துறோமே, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிச்சு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்களை நாங்க பாக்குறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தீன் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஹால் எடுத்து அறிமுகப்படுத்துங்க. உங்களோட வீட்டுல இடம் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு உர்வா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்கள், சாட்சி நீங்க இந்த பெண்களுடைய மறந்த விஷயங்களுக்கும் நீங்க சொல்றீங்களே? ஆயிஷா நாய் கேட்டாங்க. சொன்னாங்க, யூதர்கள் வந்து என் வீட்டுல உட்கார்ந்து நபியோட பேசி கொண்டிருப்பாங்க, நான் மறுபக்கம் திரும்பி கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பேன் சொன்னாங்க. அந்த சின்ன வீட்டுக்கு அந்நியரை கொண்டு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உரையாட நபி அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்ப முதலிடம் அது வீடாக இருக்க வேண்டும். 2வது மஸ்ஜிதுல் வீடுகளை பயன்படுத்த முடியும். முஸ்லிம் பாடசாலைகள், மதரசாக்கள் அல்லது பொது அந்த மண்டபங்கள் இதற்காக பயன்படுத்த முடியும். அதுதான் எங்களோட முதல் வேண்டுகோள். இது 2018 சிலர் இந்த விஷயங்களை தெரியாம சும்மா விமர்சிச்சு கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் எடுத்தாலும் அந்த கழுத கதை தான். பாப்பாவும் மகனும் சேர்ந்து கழுதையில போனா அவர் 2 பேரும் நடந்து போக்கல, மடைய வாப்பா இவரு கழுதையில ஏறாம நடந்து போறாரு. பாப்பா மகனை நீ ஏறணுன்னு ஒழுக்க கெட்ட மகன் வாப்பாவை நடப்பாட்டிட்டு இவன் ஏறி போறான். வாப்பா ஏறினார், இறக்கமில்லாத வாப்பா இந்த மகன் சின்ன பையனை நடப்பாட்டி கூட்டிட்டு போறார். 2 பேரும் அடங்கினா மடியர்கள். இவங்களுக்கு நல்ல ஒரு வாகனத்தை வச்சு கொண்டு ஏற தெரியாது, தலைக்கு மேலே தூக்கிட்டு போறது. மார்க்கத்தை சொல்லியும் நடைமுறைப்படுத்த இல்லைன்னா அதுக்கு குற்றவாளிகள் நாங்கள் அல்ல, மஸ்ஜித் நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள்.
சகவாழ்வு பேசக்கூடிய அதே நேரத்தில் சகவாழ்வுடைய வரையறைகள் என்ன என்பதையும் ஜமியத்துல்லமாவும் உலமாக்களும் எழுத்து மூலமாக புத்தகம் அடித்து ஆயிரக்கணக்கான விநியோகிச்சிருக்கிறோம். அதை பார்க்காம ஒவ்வொருவரும் தவறு செய்துட்டு தவறு கொண்டு போயிட்டு வேறொரு தலையில கற்ற இந்த வீண் விமர்சனங்களை விட்டு இவைகள் எடுத்து வாசிக்க முயற்சிங்க. நாங்க சகவாழ்வு ஆதரிக்கிறோம், செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம், வழிகாட்டல தந்திருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்து தந்திருக்கிறோம். இப்படிதான் குர்ஆன், இப்படிதான் ஹதீஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரி. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்குது மேலான சகோதரர்களே. சஹீஹ் முஸ்லிம்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரியும் இந்த ஹதீஸை கொண்டு இருக்கிறார்கள். சுமாமத் இப்னு உஸால் அவர் சொன்ன வார்த்தையை போல வார்த்தைகள் யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. சொன்னார், முகம்மதே நீ கெட்டவன், உன் முகம் கெட்டது. முகம்மதே உன் மார்க்கம் கெட்டது. முகம்மதே உன்னுடைய மதீனா கெட்டதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு குரோதம் உள்ள சுமாமத் இப்னு உஸால், இது புகாரி முஸ்லிம்ல பதிவாகிறது. அப்படிப்பட்ட மனிதனை கட்டி போட்டு ஜெயில கொண்டு போயிட்டு அடைச்சி அவனுக்கு தூங்க இல்லாம சாப்பிட இல்லாம நபி அவங்க வைக்கல. என்னைய பத்தி நீ இப்படி மோசமாக பேசுறியா? என்ன பார், என்னுடைய சஹாபாக்களை பார், என்னுடைய மதீனாவை பார். அதுக்கு அஹப்பல் மசாஜித் அல்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான மஸ்ஜிதுகளை வந்து பாருன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்து அவன் ஒரு குற்றத்தை செய்து, குற்றம் எப்படின்னா குடிய வச்சு டான்ஸ வச்சு இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமோபியாவை பயன்படுத்தின பயங்கரமான ஆள். அவருக்கு நபியவங்க கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? மஸ்ஜித் நபவியில 3 நாள் கட்டி வச்சாங்க. 3 நாள் கட்டி வச்சு அவருக்கு சாப்பாடு இல்லாம வதச்சாங்களா? 3 நாள் நீண்ட உரையாடலுக்கு பிறகு திறந்து விட்டாங்க, நீ போயிருன்னு சொன்னாங்க. அவர் மஸ்ஜிதுல இருந்து வெளியே போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு குளிச்சுட்டு அவரே வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் சொல்றார், நபியே உங்களோட முகம் தானாக சிறந்த முகம், உங்களோட மார்க்கம் தானாக சிறந்த மார்க்கம், உங்களோட மதீனா தான் சிறந்த மதீனான்னு சொல்கிறார்கள். எதை பார்த்து? மஸ்ஜிதை பார்த்து. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அங்குள்ளவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்கள், அதுக்காக பாடுபடக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஆக முதலாவது நாங்க இடம்பாடு வரும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்க இருந்து ஆதாரம் எடுக்கணும்? ஹதீஸ்ல இருந்து தான். குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ் தான். அதுக்கு பிறகு நாங்க விளக்கத்தை சொல்கிறோம். அவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்கள் முதலாவது கூட வீடு, அதுக்காக முன்மாதிரி தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றது போல எப்படி நபி அவர்கள் அந்த மினாவுடைய மைதானத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மலைகள்ல சில இடங்கள்ல பொது இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தார் அழைத்து சாப்பாடு கொடுத்து தீன விளங்க வைத்திருக்கிறார்கள். நாங்களும் அதுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போங்க, பொது இடங்களுக்கு போங்க, மதரசாக்களுக்கு போங்க. அங்க இல்ல மஸ்ஜிதுக்கும் வரணும்டா, அதுக்கும் இஸ்லாம் தடை விதிக்கல. அதுக்கு சில ஒழுங்குகளை காட்டுங்க. அவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்கள் மஸ்ஜிதுகளுக்கு நுழைய வேண்டிய அவசியம் ஏற்படின் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் உள்ளன. அவற்றில் சில பின்வருமாறு. இதற்காக பொருத்தமான மஸ்ஜிதுகளை மாத்திரம் தெரிவு செய்தல். எல்லா மஸ்ஜிதிலையும் கொண்டு போயிட்டு சகவாழ்வு வைக்கணுமா? மஸ்ஜிதுல எந்த மஸ்ஜித் எந்த இடத்துல பொருத்தம் இருக்குதோ அதை முதலாவது தெரிவு செய்யுங்க. மஸ்ஜித் வளாகத்தில் இதற்கென்று பிரத்யேக இடம் ஒன்றை ஒழுங்கு செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். மஸ்ஜிதுக்கு வெளியே மஸ்ஜிதுல ஒரு சைட்ல ஒரு அழகாக இதை செய்து கொள்ளலும்னா மிக பொருத்தமாக இருக்கும். ஏன் ஏகத்துவம் பகிர்ந்தப்படுத்தும் இடமாகிய மஸ்ஜித் இணை வைத்தலுடன் சமத்துகள் என்றால் அல்லாஹ்வுடைய மாளிகை, இதுல அல்லாஹ் தான் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறான். எங்கட மார்க்கம் மிக தெளிவானது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் யாருக்கும் இல்லை. அதே நேரத்துல நீங்க சிலை வணங்குறீங்களா, நீங்க தெய்வங்களை வணங்குறீங்களா, நீங்க வேறொண்ட வணங்குறீங்களா? எங்களுக்கு குர்ஆன் சூரத்துல நாம் 6வது சூரத்துல 108வது திருவசனத்துல அல்லாஹ் அல்லாதவற்றை அவர்கள் தெய்வம் என அழைக்கிறார்களோ அவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். வலாத சுப்புள்ளதீன எதுபோன விந்தூரில்லா, அப்படி நீங்க திட்டினால் அவர்கள் அறியாமையின் காரணமாக
வரம்பு மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுதான் நாங்க கடைபிடிக்கிறோம். அப்ப அதனால அல்லாஹ் அழைக்கக்கூடிய இந்த இடத்துல நாங்க முதலாவது வீடு சகவாழ்வுக்கு பொருத்தமான இடம், இரண்டாவது பொது இடங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை, அதே நேரத்துல ஸ்கூல்கள் மதரசாக்கள் இவைகளை பயன்படுத்தி கொண்டு மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்துல மஸ்ஜித் அதை தரிசிக்க வருவோருக்கு மஸ்ஜிதின் மகத்துவம் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றி தெளிவை அவர்களுக்கு முன்வைப்பது, அது ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுப்பது மிக அவசியமாக இருக்கும். அதே நேரம் ஆண் பெண் பாராளும் ஆடை ஒழுக்கமாக முறையில் அது இருக்கல் வேணும் என்பதையும், மஸ்ஜித் நுழைய விரும்பும் பெண்களுக்கு பிரத்யேக ஆடை ஒன்றை ஏற்பாடு செய்தல், பாதிரிகளுடன் மஸ்ஜிதுக்குள் நுழைவது அனுமதிக்கலாகாது. எங்களுக்கு 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு சிலர் மஸ்ஜிதுக்குள்ள பாதிரிகள் அழுது கொண்டு போசஸ் வந்தாங்க. அந்த நேரத்துல கூட நாங்க இடமளிக்கல. நாங்க சொல்லுவோம், இது நாங்க பாதிரிகள் அழிச்சு கொண்டு உள்ளுக்கு வரதில்லை, நீங்கள் வரக்கூடாது. கண்ணியமானே, நாட்டு சூழல் சந்தர்ப்பத்துக்கு தான் சில விஷயங்கள் செய்யப்படும். அதுவும் சரியான வழிகாட்டல் தேசிய வலையமைப்பு திட்டம், இலங்கையில் உள்ள மஸ்ஜிதுகள் இந்த சகவாழ்வு செய்யப்படுவது எப்படி செய்ய வேண்டும், அதுல ஆக முக்கியமாக இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இதில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு எப்படி தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற இஸ்லாம் தஸ்கியா, தாரஃப் வ தஅரீஃப், الحوار وإزالة الشبهات، اللقاء والتفاهم، التعاون والتناسق والتدريب والتربية என்ற இந்த 6 அம்சங்களை உள்ள தூய்மையுடன் அறிமுகப்படுத்துவது குர்ஆனுடைய சூரத்துல் ஹுஜராத்துடைய அந்த அடிப்படையில் கலந்துரையாடல், சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கும் சந்திப்புகளூடாக அது மஸ்ஜித் என்று தேவைப்படக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் தந்திருக்கக்கூடிய அந்த வரையறைகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உலமாக்களுடைய, இந்த நாட்டு உலமாக்கள் மட்டுமல்ல உலகளாவிய உலமாக்கள். இந்த நாட்டுல நாங்கள் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதே அது சகவாழ்வு பிரகடனமாக இருக்கலாம், இந்த புத்தகமாக இருக்கலாம். அதே நேரத்துல நாங்க ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அது ஜாதிக ஒருமையான் ஆரக்ஷகரம் என்ற தலைப்புல, ஜாதிக ஒருமையான் ஆரக்ஷகரமு என்ற தலைப்புல தேசிய இந்த ஒருமைப்பாடு அது காப்போம் என்ற, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட அனாவசியமான சந்தேகங்கள்ல எங்களுக்கு நாங்க இவர்களுடைய அடையாள சின்னங்களை உடைச்சு போடுவோம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று சந்தேகங்கள் எழுப்புற நேரத்துல எங்கட நேஷனல் ஹெரிட்டேஜ எப்படி நாங்க பாதுகாக்கணும்ன்றத இந்த ஒரு 3 நாள் பிரயாணம் உண்டு. உலமாக்களும் இந்த நாட்டுடைய பிக்குகளும் மத தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் விஜயம் செய்து எங்கட மஸ்ஜித் காத்தாங்குடியிலிருந்து முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய மஸ்ஜிதுகள் இருந்து அவர்களுக்கு கொண்டு போயிட்டு காமிச்சு, நீங்க இதுல பயப்பட எந்த தேவையும் இல்லை, இந்த நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்கள் உங்களுடைய எந்த மத அனுஷ்டானங்களுக்கும் அவர்கள் தீங்கிழைக்க மாட்டார்கள். எங்க இருந்து 2018 இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு அத்திவாரம் வைக்கப்பட்டது? அது சிலை உடைக்கிறதுல இருந்து. தவறான செயல்களை செய்யறதுனால வரக்கூடிய இஸ்லாத்தை புரியாம செயல்படக்கூடிய நேரத்துல அதை தெளிவுபடுத்துறது எங்கட கடமை. அதனால நான் இந்த நாட்டுடைய உலமாக்களுக்கும் ஜமியத்துல் உலமாவுடைய அங்கத்தவர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் இதை வேண்டிக் கொள்வேன். இந்த தேசிய வலையமைப்பு திட்டத்தை, இந்த புத்தகத்தை நீங்க எடுங்க, வாசிங்க, இதை டவுன்லோட் பண்ணி இதை மக்கள் மயப்படுத்துங்க. இது வெறுமனே 20 பக்கம் உள்ளது. நீங்க படிச்சு இதை வாசிச்சு தர்மத்தை சதக்கா செய்து நீங்க பிரிண்ட் பண்ணி ஜெமியாட அனுமதி கேட்டு பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க செய்யற ஆகப்பெரிய தர்மமாக இருக்கு. முன்வாங்க, 10,000 காப்பி அடிங்க, இளைஞர்கள் மஸ்ஜித் எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணுங்க, மஸ்ஜிதுகள் இதை பார்த்து செயல்படுத்துங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுகளுக்கு வழிகாட்டல் இருக்கும்.
அதனால கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வீடுகளில் கேட்கக்கூடிய எல்லோருக்கும் நான் இந்த தூதை மிக தெளிவாக முன்வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் மக்திஸ் துடிச்சு கொண்டிருக்கிறது. எங்களுக்காக மன்றாடுங்க, அல்லா இடத்துல கேளுங்கண்டே அவர்களுக்கு நாங்கள் துவா செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். அதுக்காக அல்லாஹ் எங்களுடைய வீடுகளை மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான். இந்த மஸ்ஜிதுகளை கண்ணியப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஜும்மாவை கபூல் செய்வாயாக. இந்த காதாவுடைய இந்த சிறப்பான ஜும்மாவை ஏற்றுக்கொண்டு உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தையும், யா அல்லாஹ் உன்னுடைய அந்த மதீனாவுடைய மௌத்தையும் எமக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உயர் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.